கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் உபாகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை எவ்வளவாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த நாளிலும் கூட நமக்கு ஆசீர்வாதம் இருக்குமா இருக்காதா என்று ஒரு ஏக்கத்தோடு நாம் இருக்கலாம். பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே வாழலாம். வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையாக இருப்பதை நாம் உணரலாம். ஆனால் வேதத்தில் கர்த்தர் எப்படி சொல்லுகிறார்? உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், மேன்மையாயிருக்கும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மளை எவ்வளவு ஆசீர்வதிக்கிறவர் பாருங்க. நம்ம கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவர். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சங்கீதம் 128 நாம் வாசிக்கிறோம். அப்படி நம்முடைய கர்த்தர் நம் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறவர். அதனால தான் சொல்றாரு, நீ கையிடும் வேலைகளையெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறவர். நம்ம எந்த வேலை செய்தாலும் அவருக்கு பயந்து அவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியும் போது அதில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஆண்டவர் இதை கட்டாயம் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் தான் ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று நாம் நம்பும் பொழுது, நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் நம்மத்திலே கடந்து வரும். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் கூடையும் உன் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் வேலை செய்தாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம் வரும், ப்ரமோஷன் வரும், வழிவாசலை கர்த்தர் திறப்பார். நீங்கள் முடிஞ்சது நினச்சா கர்த்தர் அதிலிருந்து ஆரம்பத்தை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். அதைத்தான் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கையிட்டு செய்கிற வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். நீரே இந்த நாளை எங்களுக்கு மேன்மையாய் நடத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.